தம்பி தம்பி யார் அது? நான் தான் தம்பி அரச மரம். என்ன அரச மரமாவது பேசுறாது? என்ன கதை விடுறியா? இருக்கிற பேச்சு கேட்கவே நேரம் இல்லை, இதுல நீ வேறையா? இல்லப்பா, மரத்துக்கு உணர்வும் உணர்ச்சியும் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, ஆனா யாரும் பேசவும் சொல்லலையே. சரிதான், நம்ம மனதுக்கு பிடித்தவர்கள் தூரத்தில் இருந்தாலும் உணர்வுபூர்வமாக பேசுறது இல்லையா? அது போலதான் நான் பேசுறது. உனக்கும் எனக்கும் 40 வருடம் உறவு. நான் பார்த்து நீ வளர்ந்த. ஆமா, இப்போ அதுக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போவியா? நானே எப்படின்னா வீட்டை வைக்கணும் கவலையா இருக்கேன். தம்பி தம்பி. யாரு? மறுபடியும் மரமா? சரி, உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு. வீட்டை வித்துட்டல? ஆமா. என்ன வெட்ட ஏற்பாடு பண்ணிட்டல? ஆமா. ஏன்னா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உனக்கு 40 வயசு, எனக்கு 41 வயசு. நான் உனக்கு அண்ணன் மாதிரி. அப்போதான் இந்த இடம் பொட்டல்காடு. உங்க அப்பாவோட வசதிக்கு இங்கதான் வீடு வாங்க முடியும்னு இங்க வந்தாரு. அவர் தான் முதல்ல வீடு கட்டினாரு. வீட்டுக்கு முன்னாடி மரம் இருந்தாலும் நல்லா இருக்கும்னு என்ன நட்டாரு. வீட்டுக்கு 4 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். எனக்கு அதில் ஒரு கூட ஊற்ற மறக்க மாட்டாரு. ஒரு நாள் வெளியூர் போயிருக்க போது எனக்கு தண்ணி ஊற்ற மறந்துட்டனால உங்கள் அப்பா உங்கள் அம்மாவையும் கொச்சிக்கிட்டு 4 நாள் பேசல. நீயும் வளர்ந்த, நானும் வளர்ந்தேன். நான் மரனால வேகமாக வளர்ந்தேன். நீ கிளையெல்லாம் ஏறி விளையாடுற. அது உனக்கும் எனக்கும் பிடிக்கும். ஒரு நாள் என் மேல் ஏறி விளையாட போது வேகமாக காற்று என் கிளிகளை தள்ள நான் உன்னை தாங்க முடியாதனால நீ கீழே வந்துட்டேன். நல்லா அடி உனக்கு. ஆமா ஆமா, எனக்கு கூட அது ஞாபகம் இருக்கு. ஆமா, உங்க அப்பா உன்னை டவுன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு கொண்டு போனாரு. ஒரு வாரமா நீ வீட்டுக்கு வரல. உங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா அதை தீர்க்க மொட்டை அடிக்கிறீங்க. அது போலதான் நான் உன்னை தாங்க முடியாதனால என் இலையெல்லாம் ஒதுத்து விட்டு மொட்டை மரமாக நின்றேன். நல்ல வேலை நீ குணமாகி வந்துட்டேன். ஆமா, இப்போ அதுக்கு என்ன? எனக்கு வேற எதுவுமே வேணாம். இன்னும் என்னை வெட்ட முடிவு பண்ணிட்டேன். ஒரு 2 நாள் பொறுத்து வெட்டுறியா? 2 நாளா? எதுக்கு 2 நாள் தேவை? இல்லை, என் கிளையினால சில பறவைகள் கூடு கட்டி அதில் குஞ்சு படிச்சிருக்கு. தாய் பறவைகள் உணவு தேடி போயிருக்கு. இன்னும் 2 நாளில் வந்துடும். அதுக்காக தான் அந்த 2 நாள் அவகாசம் கேட்பேன். தன்னை நம்பி வந்தவங்களை உங்கள் அப்பா கைவிட்டது இல்லை. என்னை நம்பி வந்த இந்த பறவைகளை கைவிட முடியுமா? 2 நாள் தானே? சரி சரி, பார்த்துக்கலாம். என்ன சார், இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா? இல்லைப்பா, ஒரு 2 நாள் பொறுத்து ஆரம்பிக்கலாமா? ஒரு 2 நாள் கழிச்சு விட்டுலாம்ல? சரி சரி, அப்போனா நான் அடுத்த வாரம் போடுறேன். ஒரே குழப்பமாக வேறு இருக்குது. இப்போ 2 நாளைக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தம்பி. யாரு? அரச மரமா? ஆமாம்ப்பா, அது தாய் பறவைகள் கூடுக்கு வந்துச்சு. இனிமேல் அது பார்த்துக்கோ. சரி, அப்போனா என்ன தாராளமாக வெட்டிக்கலாம். என்ன ஒன்னே ஒன்று இருக்காங்க. சரியா? சொல்லு. உங்கள் அப்பா ரூபம் என்னோட கிளையை நீட்டி பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துருக்கியா? ஆமாம். காரணம், உங்கள் அப்பா இறந்த பிறகு அவர் படத்தை பார்த்து அவரோட இருப்பது போல் உணர்வு. இப்போ நீ என்னை வெட்ட போவது எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற உறவை வெட்டுவது போல். நீ உன்னோட அப்பா கட்டின வீட்டையும் அவரோட நினைவுகளையும் தூக்கி எறிய தயாராகிட்ட. ஆனால் அது என்னால் முடியல. சார், உனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இப்படி வரவேற்கும் நான் நினைக்கிறேயே. ஆமாம், அதனால தான் நான் வெட்டப்பட்ட பின்பு நாம் அப்பாவோட உருவையும் உணர்வையும் தொடர விரும்புகிறேன். தயவு செய்து என் கடைசி விருப்பமாக உன் அப்பா படத்துக்கு என் கிளையில் இருந்து ஒரு சட்டம் செஞ்சு போட்டுவிடு. நன்றி. சார், மரமாக பிறந்த உனக்கு இருக்கிற பாசம் கூட என் அப்பா மேலே இல்லையே. நீ என்னோட வீட்டை விட்டு போக மாட்டேங்க. பட் நான் எப்படி வீட்டை விட்டு போகணும்னு நான் நினச்சேன் தெரியலையே. சார், நீங்கள் மன்னிச்சிரு அரச மரம். மரம் மனிதனாகவும் மனிதன் மரமாகவும் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் எங்கும் உரியர் பிறருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றிகரமாக நடத்துறதுக்கு முதல்ல பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ், எல்லா வாலண்டியர்ஸுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் போர்டு சார்பாக.
இன்றைக்கி வந்து நீங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் வந்து மோர் தென் 2 months பிளான் பண்ணி இதை நடத்திருக்காங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் ஒரு பிக் அப்ளாஸ் பண்ணுவோம்.